கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை தெரிந்து கொடுக்க தேவன் வாய்ப்பு தந்தார். வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் இந்த திருச்சபையினுடைய இருக்கும் காரணம் இந்த யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். வாசிங்க சங்கீதம் 85:5. நான் சொல்லுகிறான் கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை நமக்கு கொடுக்க முடியுமானவர்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்ம அநேக தேவை வந்திருக்கோம். படிக்கிற பிள்ளைய பரீட்சை முடிஞ்சு தேர்வு முடிஞ்சு இப்போ ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க. என்ன நடக்க போகுதோ, ரிசல்ட் எப்படி வரப்போகுதோ, வேலைக்காக காத்திருக்கவங்க நம்ம ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும். பிரச்சனையும் மத்தியில் இருக்கிறவங்க பிரச்சனை நமக்கு சரியாயிட்டுனா நல்லா இருக்கும். அல்லது திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, நல்ல மன வாழ்க்கை, வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சங்கீதக்காரன் அழகா சொல்லுகிறார். யாரு என்ன பிரச்சனையில் இருந்தாலும், யாரை என்ன தேவையின் மத்தியில் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரா? நீங்க வியாதியின் மத்தியில் இருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்ம ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்வாரா? நன்மையானதை தருவார். அந்த நன்மையானதை நம்ம பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறணும். புரியுதாங்க பேசுறது? அந்த நன்மையை நம்ம பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறணும். இதுல அவன் நம்மை தேவன் தகுதிப்படுத்தணும். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை நம்ம அறிஞ்சிட்டோம், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தெரியுமானவர்களே, வாசிங்க சங்கீதம் 84:11 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அவர் அருள்வார், பிரியமானவர்களே, கொடுப்பார், தருவார் அப்படிங்கிற வார்த்தையை விட அருளுகிறவர், அருளக்கூடிய தேவன், அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஆமா, அருளுகிறவர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு உத்தமமா நடக்கிறவங்களுக்கு நன்மையை தருவார்னு சொல்லல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லல. இதெல்லாம் பொருள்தான். ஆனா அவர் சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அப்படியானால் நன்மையை பெறக்கூடிய ஒரு நபர் எப்படி இருக்கணும்? உத்தமத்துல உறுதியா இருக்கணும். எல்லாருக்கும் தெரியும் யார் உத்தமத்துல உறுதியா இருந்தா? ஆமா. ஆனா உடனே கொடுத்ததா? உடனே இல்ல, உத்தமத்துல உறுதியா நிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே கொடுத்ததா? ஆண்டவருடைய காரியமா பயங்கரமானது. முடியுமானது 1:15-57 நினைக்கிறேன் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே
உண்மையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு விசுவாசிக்கிற, நம்புகிற, வாஞ்சிக்கிற, உத்தமமாய் நடக்கிற நமக்கு நமக்கு பெண்மை நமக்கு என்ன கொடுக்கிறதா? வெற்றி பிரியமானவர்கள் ஜெயம் கொடுக்கிறதா? அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுட்டோம்னா அந்த தோல்விக்கு சொல்லுங்களா? எனவே பாவமா இருக்கு. நம்ம ஆண்டவரோட வெற்றியெல்லாம் நம்ம அறிவுக்கே எட்டாது. நம்முடைய ஆண்டவருடைய வெற்றி நம்முடைய அறிவுக்கே எப்படி வெற்றி கொடுப்பார் அப்படின்னா, ஒரு மனிதன் புலிகளுக்காக சொல்றான், நல்லா திருடுவாங்க சொல்லுவோம். நல்லா நல்லா திருடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க சாமர்த்தியம் தான், யாருமே கண்டுபிடிக்க பல இடங்கள்ல கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திருடக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆமா, என்ன பொருள் எப்படி எடுக்கணுமோ ரொம்ப டேலண்டா விளையாடுறதுக்காக ரொம்ப நபர்களா இருக்காங்க. அவரும் மனம் திரும்புகிறார். இப்ப இந்த பாவத்திலிருந்து அவருக்கு என்ன திரும்ப ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கணும். அப்படின்னா பாவத்திலிருந்து ஜெயம் கொடுக்கணும். நம்ம வெற்றியா வாழ்க்கை வாழணும். ஃபர்ஸ்ட் பாவத்திலிருந்து ஜெயம் கொடுக்கணும். அப்ப இந்த திருடு பழக்கம், திருடுகிற பழக்கம் என்ன இருக்கிறவங்க ஆண்டவர் மன திரும்ப பண்ணுகிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டு வெற்றி அடைஞ்சாச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழல்ல அவன் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த எண்ணம் அவனுக்குள்ள என்ன செய்யுது? சொல்லுங்களா? இருக்குது. அது மேற்கொண்டு சில நேரங்கள்ல நம்ம ஒண்ணுமே இல்லை, அது பெரிய பாவமாவே தெரியாது, அழகான பிறனா பெரிய காரியம் இல்லை, ரொம்ப பிடிச்சது பார்க்க. ஆனா அது அனாதையா கிடைக்குது. ஒரு இடத்துல எது இருக்குது? அனாதையா கிடைக்குது. அந்த சொந்த மக்கள் யாருமே வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பேனா மீது ஒரு ஆசை வருது. அதை எடுத்து என்ன செய்ய கொடுப்பதாது? பாக்கெட்ல உரியாட்டப்பட்டு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு செய்ய முடியும். அந்த மண்டபத்தினுடைய அல்லது அந்த ஆலயத்தினுடைய அல்லது அந்த இருக்கிற பில்டிங் கட்டிடத்தினுடைய செக்யூரிட்டி அல்லது தலைவர்கிட்ட மேனேஜர்கிட்ட கொண்டு போய் யாரோ ஒருத்தர் பேனா என்ன செஞ்சிட்டாங்க, தவற விட்டுட்டாங்க. அது என்னுடைய கிடையாது. இப்ப நான் தான் இருக்கிறேன் இப்போ கடைசியா. ஆனா நான் அவங்க என்ன செஞ்சிருவேன் நடந்தேன். என்னுடைய வேலை ரொம்ப நூற்றுக்கணக்கான பணம். ஒருவேளை இதை தேடி யாராவது வந்தா என்ன செஞ்சிருங்க? எனக்கு தனிமை இல்லை, யாரும் இல்லை, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. சொல்றா நான் உங்களுக்கு முன்பாக மன உண்மையா இருந்தேன். இது யாருமே இல்லை. நான் அதை எடுத்து என் பாக்கெட்ல வச்சா என்ன கேட்கறதுக்கு? சொல்லுங்க. சொந்த மண்டல யாரும் இல்ல, இந்த குற்றவாளியை தீக்கிறதுக்கு யாருமே இல்ல. நீங்க செய்யற 37 5 வாசிங்க. அவருக்கு முன்பாக மன உண்மையா இருந்தது. 23 18 23 சங்கீதம் 18 23 அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து துர்குணத்திற்கு என்ன எழுதிட்டானா விலக்கி அவன் பிரமாணம் கொடுத்திருக்காரு. நியாய பிரமாணம் இருக்குது. ஆனா அவன் சொல்றான், நான் இந்த நியாய பிரமாணத்துக்கு கேட்பது நடந்தாலும் இப்ப யாரும் சொந்த கொண்டாடல, யாருக்குமே தெரியல, ஆபாசமான ஒரு காரியம், யாரும் பார்க்கல, என்ன நியாயத்திற்கு ஆள் கிடையாது, நான் அதை பார்த்து ரசிக்க முடியும், எனக்கு பார்க்கறதுக்கு ஒற்றுமே இல்லை, இச்சையில விழுந்துக்கிறேன், இப்ப மனம் திரும்பிட்டான். ஆனா அந்த மாதிரி சந்தர்ப்பம் வருது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. நான் பார்க்கறது யாரை பார்க்கணும் அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. இந்த பேனாக்கள் உரிமையாளர்கள் இல்லை, யாருக்குமே தெரியாது. நான் என்ன செய்ய முடியும்? சொந்த முன்னாடி ரசிக்க முடியும். அவன் சொல்றான், நான் அவருக்கு முன்பாக என் தேவனுக்கு முன்பாக என் மனசாட்சி சொல்லுது, இது குற்றம், இது தவறு, இதை செய்யக்கூடாது என்று சொல்லுது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்றது? விபச்சாரம் பண்ணக்கூடாது இருந்துச்சு. இப்ப இல்ல, சங்கீதக்காரன் காலத்துல நான் சொல்றேன். இப்ப இச்சோடு பார்க்கற எவ்வளவு அவ்வளவு விபச்சாரம் செய்தாச்சுன்னு சொல்லிட்டு பிரமாணம் இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா, யாரும் பார்க்கல. இப்பேற்பட்ட சூழ்நிலையில
தேவன் என்ன பார்க்கிறார்? என் மனம் சொல்லுது, இதை நான் என்ன செய்யக்கூடாது, குற்றம் சாட்டுவது. என் மனம் சொல்லுது, இதை நான் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்று. அப்பேற்பட்ட சூழ்நிலைய அநேகம் பேரை நமக்கு வரும். தெரியும், நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு முறை ஜெயிச்சா இல்ல தெரிய முடியல. ஏதோ ஒரு பாவத்தை ஒரு முறை நம்ம ஜெயிச்சோம், அந்த திருட்டு பக்கத்தை ஒரு தடவை நம்ம ஜெயிச்சிருவோம், பாட்டு பணம் தான் சொல்லிட்டு போயிருக்கோம். அதோட விலை மதிக்க முடியாத 2-3 செய்திகள் இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, பொருளாசியை சார்ந்திருக்கூடாது. நம்முடைய இருதயம் பொருளாசியா, ஆமா, யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. நான் ரசிக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது, நான் யாரை ரசிக்கணும் அவங்களுக்கே தெரியாது. அப்படி யாருமே இல்லை. மனசு எனக்கு வெற்றியை தந்தாருன்னா அந்த வெற்றியில பழுதே இருக்காது பிரியமானவங்க. அந்த வெற்றியை கொடுப்பார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு. 17 யோவான் வாசிங்க. உங்களுடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே. ஆமா, அந்த பரிசுத்தமாக்குறத நீங்க விரும்பணும். கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நன்மையானதை அதை பெற்றுக்கொள்ளணும். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை ஒரு விசாசிச்சாயோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவங்க அந்த தென்தேசத்து ராஜ்யத்திலே குற்றம் சுமத்துவாங்களாம். ஆனா ஆண்டவரை பத்தி யாரும் குற்றம் சுமத்த முடியாது. ஒரு தடவை அவன் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவனை நம்பிக்கையை கொடுத்துட்டீங்களோ இல்லப்பா காட்டுறேன். பலமுறை இப்படிப்பட்ட பாவங்கள் விழுந்து சொன்னா அந்த பாவங்கள்ல எப்படி ஜெயிச்சிருக்கா என்பதை நான் அவனுக்கு விலகி காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்க்கை நடக்கும். எனக்குதான் சோதனைக்கு மேல சோதனை, எனக்குதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நாங்க வேண்டாம் வேண்டாம் விட்டுட்டு போனா கூட அந்த பாவம் என்ன செய்யுது, சோர்ந்து. நீங்க நினைக்கிறீங்களா, சாட்சியா நிற்க போறாங்க. பேசுறவங்களுக்கு சில பாவங்கள் நம்ம வேண்டாம்னு சொன்னா கூட நம்ம கண்ணு என்ன செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு குடிகாரம் மது பெரிய, இப்ப குடிகாரம் சொல்லக்கூடாது, அந்த அரசாங்கம் சொல்ற போது பெரிய மனதிற்குதான் வச்சுக்கிறோம். ஆனாலும் இப்பதான் விட்டுருக்காரு. ஆனா அவர் போற வழியில ஒவ்வொரு கடையா அவர் மனதிற்காக கடையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. அது அங்கதான் சரி, அந்த அங்க இருக்கு. அவங்கள பொறுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஏற்கனவே ஒன்னா என்ன செஞ்சிருப்பாங்க, ஒன்னா ஆமா குடிச்சிருப்பாங்க, என்னெல்லாமோ குடிச்சிருப்பாங்க. அந்த நட்பெல்லாம் என்ன செய்ய உடனே சாப்பிடலாம் முடியாது. கூட வேலை செய்வாங்க, மேல இருப்பாங்க, அதிகாரியா கீழே இருப்பாங்க, நட்பா இருப்பாங்க, பக்கத்துல இருப்பாங்க, சொந்தமா இருப்பாங்க. இப்படி அவங்க நமக்கு நெருக்கமா இருப்பாங்க. அவங்க விட்டுட்டு தான் போக முடியாது. சில நேரங்கள்ல அவாய்ட் பண்ணணும் தான். இல்லைங்க, அவங்களாம் என்ன செய்வாங்க, கால் பண்ணி அங்க வரைக்கும் செலவழிக்காதான் அன்னைக்கு செலவு பண்ணுவோம். மச்சான் இன்னைக்கு எங்க பண்ணலாம் இருக்கா, மச்சான் இன்னைக்கு எனக்கு போனஸ் போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் ஒருவேளை தேவனை நமக்கு அனுமதிச்சா கூட அல்லது பிசாசு நமக்கு அனுமதி எப்படியோ தேவன் அந்த சூழ்நிலைய கடந்து போறதுக்கு தேவன் கொடுக்கணும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை அதுல மனுஷருக்குன்னு போட்டுக்கிறீங்க. உங்க பேரை போட்டுக்கோங்க, நான் என் பேரை போட்டுக்கலாம். அந்த தேவன் மிக உண்மை உள்ளவர். புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது சோதனை தாங்க கற்கதாக அதை ஜெயிப்பதற்கு உனக்கு பலனையும் கொடுப்பாங்கன்னா அதோடு மட்டுமல்ல, அதுல தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் கொண்டுதான் அந்த சோதனையே வருது. அப்ப அது பிரச்சனை இல்லை, தீர்வோடு தான் வருது. உங்களுக்கு ஒன்று வாசகமா ஒன்று கொஞ்சம் 10-13 வாசிங்க. அதே அல்லாமல் அந்த சோதனையே அல்லாமல் வேற ஒரு சோதனை உங்களுக்கு வராது. தெரியுமா, நீங்க தைரியமா இருக்கலாம். அது உறுதியா சொல்லுகிறார். இந்த விஷயத்துல தேவன் ஒரு மிக நேர்த்தியான தேவன், மிக உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிராணிக்கு மேலாக நீங்க யாரும் பிராணிக்குமாக ஐயோ எனக்கு மிஞ்சின பாடம் என்று யாரும் சொல்ல முடியாது. என்னால சகிக்க முடியலன்னு சொல்ல முடியாது. என்னால தாங்க முடியல, இது என்னுடைய பாரம் சுமக்க முடியாத பாடம் என்று நீங்க சொல்ல முடியாது. இந்திய ரெண்டு அவர் சுமக்க மாட்டாரு. அதுக்கு அப்படி சொன்னாரு, சோதனையை தாங்க கற்கதாக வழிய வச்சுட்டு தான் சோதனையே முடியுது.
ஈஸியா என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க வார்த்தையெல்லாம் ஜெயிக்க முடியும். நீங்க பேசணும், நம்பிக்கை அறிக்கை எழுதணுமா, உறுதியா இருக்கணும், தைரியமா சொல்லணும். எனக்கு வெற்றியை தருகிறவர் யார் தெரியுமா? தோல்வியவே சந்திக்காதவர், அவர் தோற்ற போகாதவர். மரணத்துல கூட என் ஆண்டவர் ஜெயத்தை சுதந்திரத்தவர், ஜெயத்தை தந்தவர். அவர் சொல்றாரு, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத வழியையும் தேவன் உண்டு பண்ணிட்டு தான் அனுப்புகிறார். வருகிறது, அதை நீங்க விசுவாசிக்கணும். தேவன் மூலமா வந்தா நம்மளா சில நேரங்களில் சில காரியங்கள் எழுப்பிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம்னா தேவனுடைய பலத்தை கேட்கணும். தேவன் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமா பலன் கொடுப்பார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர். ஆமா, அவர் ஒரு பட்சவரம் இல்லாதவர். யாருக்கு தான் செய்வார் அப்படின்னா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காது இரார் அப்படின்னா அவரால் கொடுக்காம இருக்க முடியாதுன்னு அர்த்தம். நீங்க உத்தமமா நடந்துட்டீங்கன்னா அல்லது நடக்க பிரயாசப்பட்டுட்டாரு வேதம் சொல்கிறது, அவர் நன்மையை வழங்காது இரார் அப்படின்னா அவரால் கொடுக்காம வாழை மரம் வச்சிருக்கோம், தண்ணி பாய்க்கிறோம், உடம்பு போடணும், எல்லாம் செஞ்சா கடைசியான கனி என்ன செய்யும்? கொடுக்கும். நீங்க தண்ணி மட்டும் ஊற்றுங்க, உரம் போடல, ஒண்ணுமே செய்யல அப்படின்னா அது கொஞ்சம் நலிவடைந்த காய் பழத்தை என்ன செய்யும்? வாழைப்பழம் போல சொல்லுமா தள்ளாங்க. நீ எந்த முயற்சியா பண்ணணுமா? வாழைமட்டை வச்சு தண்ணி ஊற்றினா போதும். வாழைமட்டை வச்சு தண்ணி வச்சு பாதுகாத்தா போதும். அது கூட என்ன செய்யும்? நீங்க கொலை தள்ளுவதற்காக என்ன முயற்சி என்ன செய்ய வேண்டியது? வளர்றதுக்காக தேவையான காய்கள் செய்யும். கொலை தள்ளுமா, உள்ள வச்சுக்கிறாரு. அந்த வாழை மரத்தினுடைய தன்மையை சொல்றேன். கொலை தள்ளும் அப்படின்னா உள்ள வைக்காது. ஆனா இருக்காங்க தண்ணி கொலை தள்ளும். அந்த மாதிரிதான் நீங்க உத்தமமாய் நம்பிட்டீங்கன்னா நன்மைகளுக்கு எப்படி வாழை கொலை தள்ளுதோ அதே போல உங்களுக்கு நன்மை வந்து சேர முடியும். பூமி தன் பலனை தரும் என்று சொல்லுவோம். பூமி தன்னுடைய பலனை தரும். வாசிங்களா ஏசாயா 61:11 வாசிங்க. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்கப்படுகிறார். அதுக்கு ஒரு பலத்தை சொல்றாங்க, அர்த்தம் சொல்றாங்க. ஏசாயா 55:11 வாசிங்க. அப்படியே ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் அப்படித்தான் இருக்க முடியாம நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை வேதத்தில் இருக்கையே உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். எப்படி சொல்லணும்? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது ஒருபோது வலிமையா இருந்தது. தேவன் சொன்னார்னா அது சொன்னபடி நடக்கும். இயற்கை கட்டுப்படி இந்த ஆண்டவருக்கு மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியார், மூடன் அதை செய்கிற குறிப்பிட்ட ஆளுநர் வாசிங்க. யார் அறியா? மனுஷன்தான், மனுஷன்தான். ஆனா என்ன குணம் இருக்குது? நீ சும்மா ஏதாவது ஒரு மிருகத்தினுடைய குணத்தை பார்த்துக்கோங்க. சிங்கத்தை எவ்வளவோ செல்லம்மா வீட்டை குட்டியிலிருந்து வளர்த்தாலும் அந்த இரத்த வாழை பார்த்துச்சுன்னா அது தன்னுடைய குட்டிய கண்டிப்பா அதே மாதிரிதான் தண்ணி வைக்குவாங்க. முதல்ல அதெல்லாம் தன்னோட ஸ்வாவத்தை என்ன செஞ்சிடும்? வெளிப்படுத்தி மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியாது, அவனுக்கு அறிய முடியாது, தெரியாது என்று சொல்லுகிறார். மூடன் அதை உணர்வே இல்லையா? அன்பு பேசுறாங்கிற உணர்வு கூட இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்ப ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னென்னுக்கு திரும்பாமல் ஆண்டவர் விரும்புகிறது. ஆண்டவர் சொன்னாலே நன்மையாலே தர வேண்டும், தேசத்துக்கு தர வேண்டும், ஒன்று தனிநபர் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும்
சொல்கிறார். அந்த நன்மையானதை அது செய்து, அவர் விரும்புகிறதை செய்து ஆண்டவர் அனுப்பிய காரியமாகும்படி அது நிச்சயமாய் வாய்க்க முடியும். நான் சொன்னது யாரு? நான் சகல வாங்க சொன்னது யாரு? சாவை வென்றவர். சொல்லுவார். சொன்னது யாரு? மாறாத அநேக நாமங்கள் உண்டு. அந்த தேவன் சொல்லுகிறார். என்ன செய்வது? அதிசயமான காரியம் அத்தராகாத காரியம் உண்டோ? சாகரத்தை கேட்கிற பூதம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கேள்வியோட வந்து இப்போ அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். உத்தமமாய் நடக்கணும். அதற்கு என்ன செய்வது? ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, நான் சொன்ன மாதிரி நடக்கும். என்னோட வாக்கு தத்துவம் நான் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். இப்போ வாய்க்க பண்ணணும், வாய்க்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யறது? ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு இருந்தா, கிடைச்சிருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்து கேன்சர் கூட வரக்கூடாது இடத்துல வந்துச்சு. எல்லாரும் ஜோம்னாங்க, நாங்களும் ஜோம். யாரும் வருத்தப்படாதீங்க. ஆனா அந்த ஜபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த 2 ஜபத்துக்கு ஜோம் உண்மையிலே நல்லா ஜோம் பண்ணிட்டேன். என்ன செய்யல உண்மையிலே உற்சாகமா ஜோம் பண்ணி கட்டத்துக்கு சொல்றோம். ஆனா அவங்க ஜபம் பண்ணும்போது கூட இருக்க நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா, நாங்க ஜோம் பண்ண மனசுக்குள்ள ஜோம் பண்ணுவோம். மனசுக்குள்ள நல்லது. அவங்க உற்சாகப்படுத்துற விதமா உங்க சட்டத்தை உயர்த்தி ஸ்தோத்திரமோ ஹல்லேலூயாவோ ஆமெனோ ஆமான்றத இந்த தேசத்தை கண்ணோக்கி போதும் நீங்க சொல்ல சொல்ல அவங்க கூட கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க. நான் ஒரு கூட்டுக்கு போயிருந்தேன். என்ன ஜோம் விட்டாங்க ஊழியர் மீட்டிங்கு. ஆனா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒருத்தர் கூட என்ன செய்யல, ஒரு ஸ்தோத்திரம் இங்க இல்லை. அங்க ஜெபம் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் மட்டும் இந்த ரூம்ல யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன். எல்லாம் தனிஜபம் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கிறேன், மணிக்கணக்காக பண்ணியிருக்கேன், வாலிப நாட்களே பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் ஒரு குழுவா இருக்கும்போது, ஒரு டீமா இருக்கும்போது, ஒரு சபையா இருக்கும்போது எப்படி ஜெபிக்கணும்? நீங்க அந்த நேரத்துல அவங்க கூட ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க அந்த ஜபத்தை நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஆமாண்டவர ஆண்டு சொன்னது 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்க கூடி இருப்பீங்களோ அந்த வசனங்களை என்ன செய்யும்? எவ்வளவு கண்ணு முடிச்சு இருக்குங்க. உங்க வீடுகளை கூட நீங்க ஜோம் பண்ணும்போது உங்க தகப்பன ஜோம் பண்ணா, பிள்ளைக்கு ஜோம் பண்ணா, மனைவி ஜோம் பண்ணா, அம்மா ஜோம் பண்ணா, நீங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஆண்டவருக்கு அதிகமான நேரத்தை கொடுப்பது ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை கம்மியா இருக்குமா? இந்த நேரத்தெல்லாம் நம்ம உங்க கணக்கில் எழுதுவாங்க. ஆலயத்து தான் நீங்க ஜோம் பண்ணுவீங்க. ஆனா உங்களுடைய தனிப்பட்ட முறையில கூட இந்த நேர காலத்தோட கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க. நம்ம அநேகத்துல உண்மையில ஒண்ணு பார்க்கிறேன். அப்புறம் கொஞ்சத்துல நிதிசரமா இருந்தா, கொஞ்சத்துல ஏனோன்னு இருந்தா, இந்த வேதனையா அந்த அநேகத்தை பார்க்கறாங்களா இல்லையான்னு சொல்லி கூட நான் போகல. எப்படி இருக்கு பாருங்க. என்ன செய்யறதுங்க? அசட்டை பண்ணுது. நம்ம அசட்டை பண்ணல, அமைதியா இருந்தா அது ஒருவேளை அசட்டை பண்ணுவதற்கு சமமா கூட மாறி இருக்கு மேடம். உற்சாகமா தோணுது. இப்போ அந்த பொண்ணுக்கு கேன்சர், எல்லாரும் ஜோம் பண்ணா சர்ச்சையும் ஜோம் பண்ணாங்க. நாங்க எங்க வீட்டுல ஜோம் பண்ணோம். உண்மையா சொல்ற வேற சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு கேன்சர் வந்தவங்க சொல்லுங்க. நம்பிய ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் வந்தா நம்ம எப்படி நீங்க நேசிக்கிற ஒரு நபருக்கு நான் சொல்லுங்க, யார் மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்களோ அவங்களுக்கு உடம்பு சரியான நீங்க எப்படி ஜோம் பண்ணுவீங்க? அந்த ஜபம் எப்படி இருக்கும்? ரொம்ப கரெக்டா இருக்கும்னா அழுக வருங்களா? நீங்க இப்படி யாருக்காவது ஒருத்தருக்காவது உங்க வாழ்நாள்ல அதாவது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத நபரா இருந்து அவங்களுக்கு நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா? நீங்க ஆலயம் ஜெபிச்சாங்க பாக்கியவான்கள் இருக்கீங்க. ஒருவேளை நீ ஜெபிக்கலாம், நீ ஜெபிக்கணும்னு நினைச்சா நீ அதிலும் பாக்கியவான்களா இருக்கீங்க. எதிர்பார்க்க அறிவுக்கு பார்த்தவங்க
அவ்வளோ வேதிக்கும். ஏன் அறிவுக்கு பாத்திரவான்கள் தான் அவங்க ஏசுகிற சங்கீதம் 106:23 வாசிங்க. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் அதிசயங்களையும் சுரந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய யாரும் மறந்துட்டாங்க. அதுக்கு விளக்கம் மேல கொடுத்திருந்தாரு. எகிப்துல செஞ்சாரு, அதிசயங்களை செஞ்சாரு, காமின் தேசத்துல செஞ்சாரு, அற்புதங்களை செஞ்சாரு. இதெல்லாம் பார்த்த ஜனங்கள், பார்த்த சொல்றத விட அனுபவிக்கல. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மறக்க, அதாவது அதிசயமான காரியங்கள் இது நடக்காதுங்கிறத தேவன் நடத்தி காட்டியிருக்கிறோம். ஆமா, நம்ம அதை என்ன செய்யணும்? நம்ம வீடு கட்டுவோமான்னு நம்ம நினைச்சிருப்போம், எனக்கா திருமணம் ஆகுமான்னு சொல்லி நினைச்சிருப்போம். குழந்தை பாக்கிய எத்தனை பேருக்கு இருக்காது. ஒருவேளை நமக்கு தேவன் நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுத்திருப்பதால இப்படி நடக்குமா, இப்படி வேலை கிடைக்குமா, இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் சாத்தியமாங்கிற காரியத்தை தேவன் உங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுத்திருப்பார், உண்டாக்கி கொண்டிருப்பார். ஆனா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அந்த நன்மையை பெற்று அனுபவிச்சுட்டு அந்த நன்மையில தான் இருப்போம், அந்த வருமானத்தோட வாழ்வோம். தேவன் நம்மை நடத்துவார். நம்ம அதை என்ன செஞ்சிருப்போம்? சர்வ சாதாரணமா மறந்துட்டாங்க. ரட்சகராகி தேவனா எப்படி மறக்க முடியல? வனாந்தரத்துக்கு நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா தெரிஞ்சிட மாட்டான், மறந்துருக்க மாட்டான். எல்லா ஊருக்கும் அது நடக்கல, எல்லாருக்கும் அப்படி செய்யல. ஸ்பெஷல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மை பிரத்யேகமானது. ஆனா என்ன செஞ்சாங்க? அதனால ஆகையால் மறந்ததுனால ஆகையால் அவர்களை அவங்க நாசத்துக்கு ஏதுவான காரியத்தை செஞ்சுட்டாங்க. அவங்க பாத்திரம் திட்டம் பண்ணிட்டாரு, முடிவே பண்ணிட்டாரு, நாசம் பண்ண போறாங்கிறது. அவங்க அறிவுக்கு பாத்திரமா சொல்லிட்டாரு. அப்பொழுது அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஒன்று தெரியுமா? நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களோட தேவனை ஒரு உன்னத குணத்தை எதிர்பார்க்கிறார். அழைக்கப்பட்ட 6,00,000 புருஷன் மாத்திரம் இருந்தாங்க, மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க, வேலைக்காரர் இருந்தாங்க, அடிமைகள் இருந்தாங்க, பகுஜாதியான ஜனங்களா இருந்தாங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க சொல்லணும்னா விசேஷமானவன்பா, ஆண்டவர் என்ன விசேஷமா தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் நீங்கள அது ஆழம் உண்டு. அந்த வேதம் சொல்கிறது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு யாருக்கு கிடைக்க முடியும்? அவருடைய உக்கிரத்தை ஆற்றக்கூடிய பொருட்களை அவன் எடுத்துக்கொண்டான். ரெஸ்பான்சிபிலிட்டி, இது என்னோட காரியம், இதுல நான் தான் உத்தரவாதம் பண்ணணும். இவருடைய ஜபங்கள்லாம் இருக்குதா? அவருடைய உத்தரத்தை ஆற்றும் பொருட்டு யார் சொல்லி கொடுத்தார்? அவங்களுக்கு என்ன கொஞ்சம் என் சந்ததி வேணா போகட்டும், நான் வேணா போற ஜீவன் சொல்லி ஏன் திருப்பி போடுங்க. இந்த இஸ்ரவேலுக்கு தீங்கு செய்யாதீங்க. அதனால அவனை பார்த்து சொன்னார், என் வீட்டுல எங்கும் உண்மை இல்லைங்க, என் வீட்டுல எங்கோ சார்ந்த குணம் உள்ள கர்த்தரால் சாட்சி பெற்றுவார். நான் பேசுவேன், சொப்பனத்தில் பேசுவேன், தரிசனத்தில் பேசுவேன். ஆனா என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்ட அவன்கிட்ட நான் மறைமுகமா இல்ல, நான் அவன்கிட்ட நெருக்கமா பேசுறது. யார் இந்த பாக்கியத்தை பெற முடியும்? அந்த பொண்ணு உடம்பு சரியில்லை, நாங்களும் ஜெயிச்சோம். கேன்சர் மக்கள் அமைந்ததால அவங்களுடைய பின்னாடி திரும்பினார். அந்த பொண்ணுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னும் உயிரோட இருக்கிறா. அது பின்பும் ஒரு சில அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்காங்க. என்ன குழந்தை 2 பிள்ளைங்களா இருக்க முடியும். ஆனா
மருத்துவம் கைவிட்டது. நான் போய் பார்த்தேன் ஆஸ்பத்திரியில் கோழியை உச்சி போட்டு எடுத்து போகுது. அப்படியே கூடி குறுகி அவளை பார்க்கும்போது பல்லவமா இருந்தது. ஜோதிட்டு வந்தோம். நாங்கள் கருத்தாக்கு எப்படி சொல்லணும்னா அழுது கண்ணியோட இந்த குடும்பத்தோட நமக்கு உடம்பு சர்ச்சையில கூட அங்கமா இருக்காது. எங்க சர்ச்சையில கூட இல்லை. தலைமை சபையில நான் போயிட்டு இருக்கேன், அங்கே இல்லை. அவங்க எங்களுடைய கிளை சபையில இருந்தாங்க. ஏன் இது நமக்கு சொல்றாங்க? பெருமை பேச வந்த, மேன்மை பேச வந்த, நம்முடைய ஜபம் எப்படி இருக்குது பேசுறதுக்காக. நீங்க தரப்பட எப்படி நிக்கிறீங்க? சர்ச்சைக்கு வரும்போது அன்றுல இன்னைக்கு கட்டுடைய வார்த்தை வரும், இன்னைக்கு ஆராதனை வரும், இன்னைக்கு தேவனுடைய செயல்கள் எல்லாம் நடக்கும், நாங்க உயர்த்துவோம். அந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் உணர்வு சொன்ன என்ன அடையணும்? அந்த வார்த்தை போய் உங்களுக்கு கிரியை செய்யணும். ஒளிப்பீட்டில கேட்கலாம், அல்லது வீடியோல கேட்கலாம். அது உங்க வார்த்தை சட்டதான் எங்கெல்லாம் கேட்கப்படுது, எந்தெந்த ஆலயங்கள்லாம் உங்க வார்த்தை வெளியே வரணும். யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அப்ப அத்தனை பேருமே பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும், பரிசுத்தத்தில் இருக்கிறவங்க பரிசுத்தமாகணும். இந்த உணர்வுள்ள இதயத்தோடு, அந்த வாஞ்சியோடு, அந்த விருப்பத்தோடு தேசத்தில் உள்ள நன்மையை பெறுவதற்கு தேசத்துக்காக அந்த ஜபம் நீதியாய் நடந்து மனதார சத்தியத்தை என்ன செய்யணுமா? சங்கீதம் 15 நீதியை நிரப்பிட்டு இவன் தான் கட்டளை பருவத்தில் ஏற முடியும். உத்தமனாய் நடக்கணும். யார் உத்தமனாய் நடக்கிறா? அது சில காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தமனாய் நடக்குது. நீதியை நிரப்பிட்டு மனதால பேசணும். என்ன பேசணும்? மனதால நம்ம என்ன பேசணும்? வீடுகள்ல பக்கத்துல யாரையாவது பத்தி ஏதாவது குறை கிடைச்சதுன்னா அதே போட்டு நம்ம என்ன செய்யறது? ஒன்ன வன்மையா திருச்சி பேசிடுவாங்க. உங்களோட 1-9 ஆயிரத்தி ஆமா அப்படி சொல்றாரு. நான் குடும்ப வாசிங்க இதுதான் நம்மகிட்ட காணப்படக்கூடிய நமக்கு பாவமாவே தெரியாது. அவன் தன் நாவினால் புறங்குறாமல் ஆமா தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் எடுக்கவே கூடாதுங்கிறாரு. வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதை வேதம் வலியுறுத்துகிறது. தேவன் நம்மோட அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார். மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக வாய்க்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறார். அது ரொம்ப கவனமாக கர்த்தருடைய சன்னதிக்கு போக முடியும், கர்த்தருடைய பருவத்தில் போய் நிற்க முடியும், தேவ சமூகத்தில் வந்து நம்ம ஆராதிக்க முடியும். ஆராதனை தேவன் அங்கீகரிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதிரானது. ஆசியா நீதிமன்றம் 19:23 ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் தீமை அவனை அணுகாது. நன்மை ஒருத்தனுக்கு வர வேண்டும் என்றால் அவனை தீமை என்ன செய்யக்கூடாது? அணுகவே. அதான் சொல்றாரு, நன்மையை நாம் நன்மையை பெற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு பயப்படுதல். அது ஜீவனுக்கு ஏதுவானது. நீங்க கர்த்தருக்கு பயப்பட வேண்டாம். என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க வாசிங்க நீதிமொழிகள் 11, 17, 18, 19 வாசிங்க. என் ஆத்மாவுக்கு நான் நன்மை செய்ய வாய்ப்பு தேவன் தருவார். பிரியமானவர்களே, என் ஆத்மாவுக்கு நான் நன்மை செய்வதற்கு தேவன் அநேக சந்தர்ப்பங்களா நமக்கு அதுவே தெரியாது. தயைனா ஒருத்தருக்கு விரோதமா பாவம் உங்களுக்கு செஞ்சிருப்பான், உங்களுக்கு விரோதமா பூஜிச்சிருப்பான், பாவம் செஞ்சிருப்பான், உங்களை அடிக்க வந்திருப்பான், நம்மளுக்கு தீமை செய்திருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? தயை
அதான் உங்களுக்கு வாசிப்பாங்க. தீமைக்கு தீமையும் உதாசனத்தை சரிக்கட்டாமல் நீ ஆத்மீயவாதத்தை சூழ்நிலைக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நன்மை செய்யும். அதான் சொல்றாரு, தனியை பாராட்டுங்க. இந்த தனியை பாராட்டுங்க. யாருக்கும் பாராட்டுங்க? எதிரிக்கும் பாராட்டுங்க, துரோகிக்கும் பாராட்டுங்க. இந்த தனியை பாராட்டினா நீங்க அவனுக்கு தயை செய்வீங்கன்னு அர்த்தம் சொல்லல, வேதம் சொல்லல. தயைனா என்னது? அவனுக்கு இறக்கும், நன்மை, உதவி. நீ அது செய்யறதுனால நீங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு எதிரிக்கு செய்றீங்கன்னு சொல்லல, உங்க சொந்த பந்தத்துக்கு செய்றீங்கன்னு சொல்லல. தயை செய்யணும்னா என்ன செய்யணும்? வாசிங்களேன். என்ன ஆத்மாவுக்கு, தன்ன ஆத்மாவுக்கு அவன் என்ன செய்யலாம்? அது தெரியாம நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க உதவி செய்யறதுக்கு, பேசாம இருக்கிறதுக்கு, அவன் வெட்கப்படுத்தாம இருக்கிறதுக்கு. 4 பேர் முன்னால அசிங்கப்படுத்த முடியும். மனசுல பார்த்துட்டு அந்த விட இப்போ அவனை அசிங்கப்படுத்தாம இருக்கிறேன். ஏன்னா நான் என் ஆத்மாவுக்கு நோட் பண்ணிக்கோங்க, தயை உள்ளவங்க குறிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்தவங்கள நம்ம ஞாபகம் தான் கேட்கிறேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்களா பார்க்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அத்தியாசப்படுத்த வேண்டியிருக்கு. இதெல்லாம் யார் செய்வாங்க? அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, சொல்லுங்களேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அவர் சொல்றது தயை உள்ளவங்க தன் ஆத்மாவுக்கு பொண்ணு வாசிக்க முடியும். கடுவனோ தன் உடலை அலக்கழிக்கிறான், நீதி ஜீவனுக்கு எதுவானது. அப்ப சொன்னா கர்த்தருக்கு பயப்பட ஜீவனுக்கு எதுவானது. இன்னும் சொல்றான், நான் நீர்மொழி எழுதும்போது துன்மார்க்கன் விருதா பையன் அப்படிதான் இவ்வளவு பேசுவாங்க, அப்படிதான் யோசிக்கிறாங்க. அப்ப அவங்க பைபிள் இருந்து அந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யிருக்காங்க? தெரியாம பேசியிருக்காங்க. துன்மார்க்கன் விருதா வேலை செய்கிறான்னா நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பெண்ணை பெறுவான். நீ நீதியை விதைக்கிறனா அந்த நீதிக்குள்ளதான் தயை இருக்கு பிரியமானது. நீங்க நீதியை விதைக்கிறனா நான் என்ன செய்யணும்? விருத வேலை செய்கிறேன். இது எனக்கு புரியுது. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், மகிழ்ச்சிக்க போகிறார். ஏன் தெரியுமா? நீங்க நீதியை விதைக்கிறீங்க. இது எனக்கு புரியுது. அது கொஞ்சம் கடினமாய் தோன்றும், ஆனா அது கடினம் அல்ல. நீங்க தேவத்தை படுத்திருக்கீங்க. நேராக கொலோசியர் 1:29 வாசிங்க. இருக்கும்போது அதற்காக எனக்குள்ளே வல்லமையா தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க கேட்டா போதும், நீங்க விரும்பினதா போதும். நீதியை செய்யணும், நன்மை செய்யணும் என்று நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அவர் பயங்கரமான போராட்ட எல்லாத்தையும் நிறுத்தி பண்ணி உங்களை சாந்த குணமா மாற்றி, கோபத்தெல்லாம் நீக்கி, கெட்ட வார்த்தையெல்லாம் நீக்கி, உங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்ச்சியையும் நீக்கி அந்த கிரியை நடத்திட்டாங்களா அந்த படத்தில் நீங்க இருக்க முடியும். வாசி முடிச்சிடலாம். நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பொருளை பெறுவான். நீங்க நீதியை விதைக்க விரும்பணும் தெரியுமா? நீதி என்ன நீதி ஜீவனுக்கு எது வந்தது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எது வந்தா? வாசிங்க. நீதி ஜீவனுக்கு எதிராகிறது போல் தீமையை பின் தொடர்கிறவன் மரணத்துக்கு. ஆமா, ஒரு சந்தர்ப்பம் தருவார், 2 சந்தர்ப்பம் ஒரு வேலை தருவார். இந்த சந்தர்ப்பம் வருமா வராது நமக்கு தெரியாது. அது யாரா இருக்கட்டும், பேசாத இருந்தால் முழுதும் 17 நீதிமன்றம் இல்லை. ஆமா, வாசிக்க வேண்டாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்புவிக்க முடியுமா? ஆகவே தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில், இந்த வாலிப நாட்கள்ல, இந்த வாழ் நாட்கள்ல உங்களுக்கு தேவன் எதிர்பார்க்கிற நன்மையை நீங்க பெற்றுக் கொள்வதற்கு தேவன் சொல்கிறார், கர்த்தர் நன்மையான தருவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்காக நன்மையை வழங்காதீர்கள். நீங்க கேளுங்க, அன்பு உத்தம கொண்டு நீ பிரியமா இருக்கிறது என்று அறிவை சொல்கிறான். நான் என் துர்க்குணத்திற்கு நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன் சொல்கிறான். சந்தர்ப்பம் நினைச்சா அதுல தேவ சித்தத்தை நீங்க நிறைவேற்ற சொல்றீங்க. எவர்கள் அவர்களுக்கு தேவன் தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார் என்று வாசல் 1 அதிகாரம்
ஆகிலும் நம்ம சொல்லுமா 1:24 வாசிங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாரா இருக்கட்டும் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கே கிருபை கிடைக்குமானா நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய மகிமைக்கு ஒப்பாய் அவருடைய குமாரனுடைய சாய்க்கு ஒப்பாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த தேவன் உடனே நன்மையும் கீர்த்தியையும் தருவார். நீங்கள் வாழ்ந்து சுயிட்டிருப்பீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை மேம்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த உங்களை மகிமைப்பட்ட தேவன் உண்மையும் நீதிமன்றமாக இருக்கிறார். தேவன் நல்ல வார்த்தைக்காக தேவனை சோதரிக்கலாம். சோதனை சொல்லுங்களேன். சோதனம் சோதனம் சோதனம்.